ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி டிவைன் மேஸ்குலைன் பர்ஸ்பெக்டிவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ஆஃப் மை டிவைன் மேஸ்குலைன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ரொம்ப சோகமாக இருக்கேன், இல்லை ஏதோ உம்முன்னு இருக்கேன், அமைதியாக இருக்கேன் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் என்னமோ சம்திங் ராங்கு. அதனால தான் நார்மலாக இல்லாமல் என்னமோ மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளணும். பேசும்போதே அவனுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப வேர்டிங்ஸ் வந்து அமைதியாக இருக்கும், இல்லைன்னா சரியாக அவன் கேட்குறதுக்கு ஆப்சன்ட் மைண்டடாகவே இருப்பேன், கோஆப்ரேட் பண்ணி பேச மாட்டேன், இல்லை கேட்குறதுக்கு தகுந்த பதில் சொல்ல மாட்டேன். ஸோ சம்திங் ஹீல் நோ, அது அப்செட்லேயே இருப்பேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவான்னா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போம். அப்போ தான் எனக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை சொல்லி கொடுத்தான். நான் வந்து அவன்கிட்ட சொல்லலை, பிரச்சனையை சொல்லலை, என்னவோ எனக்கு கஷ்டமாக இருக்குது விடு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். எனக்கு என்ன பிரச்சனை இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஃபஸ்ட்ரேஷனில் நான் பேசிட்டேன். அப்போ தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தான், சரி நீ ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியுது, என்னை விட உன் பிரச்சனை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும், அண்ட் யூ ஆர் அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். அந்தளவுக்கு ஸ்பிரிச்சுவல்லாம் நான் கிடையாது, பட் ஐம் அ வெரி லாஜிக்கல் பர்சன். நான் சொல்கிறத வேணால் நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹி டாட் மீ சம்திங். என்ன சொன்னான்னா, அமைதியாக ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகு. சரி, இல்லை பிரச்சனை உனக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த பிரச்சனையில் ஒரு தெளிவு நிலை கிடைக்கிற வரைக்கும் என்னால் அமைதியே ஆக முடியாது அப்படின்னு தான் நீ சொல்லுவ, அது எனக்கு தெரியும், ஏன்னா நானும் அதே மாதிரி தான். அப்போ நீ அமைதியே ஆக முடியாதுன்னா நீ கண்டது கடியதை உட்காந்து யோசிக்கிறதுக்கு பதில் எப்படியோ ஒன்று ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்க. ஸோ கண்டது கடியதெல்லாம் யோசிக்கிறதுக்கு பதில் ஆக்சுவலாக நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு யோசி. ஏன் இந்த அளவுக்கு நான் வந்து எனக்குள்ளே இவ்வளோ போராட்டம் எதுக்கு, என்னத்தை நினச்சி போராடுறேன், எதுக்காக போராடுறேன்னு யோசி. அந்த ஃபீலிங் வந்து ஸோ இதுதான் பிரச்சனை, இதுக்காக தான் நீ போராடிட்டுருக்க அப்படின்னு உனக்கு ஒரு பதில் சொல்லும். அந்த பதிலிருந்து நீ ஒரு விஷயம் கன்க்ளூஷனுக்கும் கிளாரிட்டிக்கும் வா. உண்மையிலேயே இது பிரச்சனையா இல்லை இது வந்து சுச்சுவேஷனா அப்படிங்கிறதுக்கு அனலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்விங்கில் உண்மையிலேயே நான் ஒரு ப்ராப்ளத்தை வச்சு தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேனா இல்லை ஒரு சுச்சுவேஷனை வச்சு கஷ்டப்பட்டுட்ருக்கேனான்னு உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தான். அதுக்கப்புறம் யோசித்தா நிறைய நேரங்களில் வந்து அப்படியே அழுதுகிட்டேலாம் தூங்கியிருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியாமலாம் தூங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்துச்சி கொஞ்சம் தெளிவாகிடுவேன். காலையில் தெளிவானதுக்கப்புறம் தான் என்னால் யோசிக்க முடியும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச என்ன சொல்கிறது, இன்ட்ராஸ்பெக்ஷன். நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்கிறோம், அவன் அனாலிட்டிக்கல் ஸ்கில்லுன்னு சொல்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இன்ட்ராஸ்பெக்ஷனை வச்சு ஐ வில் ஃபைண்ட் அவுட் எதனால் நம்ம இப்படி அவஸ்தப்படுறோங்கிறத ஐ வில் கம் டு கன்க்ளூஷன். ஸோ இவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, அவ்வளோ நேரம் நீ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அப்போதைக்கப்பயே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உண்மையிலேயே சுச்சுவேஷனால் நீ கஷ்டப்படுற அப்படின்னா ஆக்சுவலாக அங்கே ப்ராப்ளமே இல்லை. நீ எதையோ நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்க, கவலைப்பட்டுட்ருக்க. அதுக்கு உன்னோட மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டால் போதும். அந்த 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 ஒரு கஷ்டம், உன்னோட ஃபீலிங் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நிமிஷத்தோடு வேனிஷ் ஆகிடும். சுச்சுவேஷனுங்கிறது வந்து இட்ஸ் சேஞ்சபிள், நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதை மாற்றிக்கலாம். ஓகே, அதுக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கணும். மைண்ட் செட்டை மாற்றிட்டோன்னா அந்த சுச்சுவேஷனை மாற்றிடலாம். அந்த என்ன சொல்கிறது, நம்ம என்ன சொல்கிறோம், என்ன விஷயத்தினால வளண்டுட்ருக்கோமோ கஷ்டப்பட்டுட்ருக்கோமோ அது வேனிஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அப்படி இல்லாமல் சுச்சுவேஷன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு, ஃப்ளோவில் தான் இருக்குது, ஆனால் எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நீ நினச்சேன்னா டிஃபைன் யுவர் ப்ராப்ளம். கிளியராக என்ன பிரச்சனை அப்படின்னு உனக்கு நீயே உட்காந்து திறன்பட தெளிவுபட யோசித்து எழுது. இல்லை யோசிச்சு உனக்கு நீயே சொல்லு இதுதான் பிரச்சனைன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அப்போது நிறைய அவன் எனக்கு செல்ஃப் டாக் பண்ணுறதுக்கும் சொல்லி கொடுப்பான். ஸோ இதுதான் பிரச்சனைன்னு நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா, இது ஏன் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இதுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டேன், இது ஏன் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போய் அனலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். ஸோ எப்போவுமே ஒரு லாஜிக் இல்லாமல் ஒரு விஷயம் பிரச்சனை ஆகாதில்ல. ஸோ சம்திங் இருக்குன்னா அந்த விஷயத்தை நீ அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போது நான் வந்து உள்ளே போய் டீப்பாக போய் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியுது என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து ஒரு விஷயம் எண்ட் ரிசல்ட் வேணும். ஓகே, ஐ வாண்ட் சம்திங் அஸ் அன் எண்ட் ரிசல்ட் ப்ராடக்ட் வேணும். ஆனால் அதுக்கு நான் செய்ய வேண்டிய விஷயம் வந்து என்ன பண்ணுறேன்னா, என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்போ நான் பண்ணும்போது அந்த ப்ராசஸே எனக்கு ரொம்ப சஃபகேட்டிங் ஆகிடுது. ஸோ தட் இஸ் மை ப்ராப்ளம் ஆக்சுவலாக.
அப்போ தான் அவன் கேட்டான், எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட், திஸ் இஸ் ஹூ ஐ ஆம். உன்னை நீ ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணு. ஆமாம், அதாவது அவன் என்ன சொன்னான்னா, இந்த ப்ராப்ளமே எப்போ ரைஸ் ஆகும்னா உன்னே நீ அந்த ஒரு பர்செப்ஷனில், இப்போது நீ வந்து ஏதோ ஒன்று வேணும்னு ஆசைப்படுற, ஆனால் அந்த வேணும்னு ஆசைப்படுற இதுக்கு என்ன பண்ணிக்கணும்னு தெரியல, அந்த என்ன பண்ணிக்கணும்னு தெரியாத ஐஸ்வர்யாவை உனக்கு பிடிக்கல, அதனால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற, அதை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த ரெசிஸ்ட் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் இன்னும் பெருசாகுது, ப்ராப்ளம் இன்னும் இன்டென்சிட்டி தீவிரத்தன்மையில் ஜாஸ்தியாகுது. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாத ஐஸ்வர்யா தான் நான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணு. அக்செப்ட் பண்ணி உள்வாங்கிட்டேன்னா உண்மையிலேயே நமக்கு தெரியலையே அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கும் போதே நிறைய அதுக்கான நாலேஜ் கலெக்ட் பண்ணணும், டூல் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூகுள் க்ரோமில் போய் படி, இல்லை யூடியூப்பில் அது சம்மந்தமான வீடியோஸ் பண்ணி வீடியோஸை சர்ச் பண்ணு, அதெல்லாம் கேளு, நிறைய அதுக்கான நாலேஜை வளர்த்துக்கோ. ஸோ அதுக்கு என்ன அவங்கெல்லாம் எப்படி என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணாங்க, எப்படி சால்வ் பண்ணாங்க, இல்லை எப்படி அச்சீவ் பண்ணாங்கங்கிறத தெரிஞ்சுக்கோ. அதே ஸ்டெப்ஸு நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் உன்னோட பிரச்சனையே, அதை இம்ப்ளிகேட் பண்ணால் உனக்கு எண்ட் ரிசல்ட் கிடச்சிருமா இதெல்லாம் யோசிச்சுப்பார். ஸோ யூ கம் டு அ கிளாரிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் மேக் அ டெசிஷன், இது வேணும், ஸோ இதுக்கு இது செஞ்சால் எனக்கு கிடச்சிரும், இதெல்லாம் மென்டலாக ஸ்கெட்ச் பண்ணு. அதுக்கப்புறம் நீ என்னெல்லாம் கற்றுக்கிட்டியோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிகேட் பண்ணிப்பார். ஸோ வில் கெட் தி எண்ட் ரிசல்ட், அப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தான். இது வந்து எனக்கு இவன் நேரில் என் முன்னாடி எனக்கு ஃபோனில் சொல்ல வாட் எனக்கு எங்கே போயிடுச்சுன்னா மைண்டு, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என் பெட்டில் உட்காந்து அழுகும்போது விட்டுருவான் ரியாஸ். எப்போவுமே எதுவும் பேச மாட்டான், லேட்டர் எக்ஸாஸ்ட், என்ன அவளுக்கு மனபாரம் இருக்கோ எல்லாத்தையும் தீக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, ஒரு நல்லா தூங்கி எழுந்திரிச்சப்பறம் ஃபீல் ஃப்ரெஷ், ஒரு காஃபியெல்லாம் குடிச்சிட்ருப்பேன், அப்போ பயங்கர அமைதியாக இருப்பேன். அந்த அமைதியாக இருக்கிற நேரத்தில் எனக்கு ரியாஸ் வந்து நிறைய விஷயம் உள்ளார்த்தமாக சொல்லி கொடுப்பான். ஸோ அவன் சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே அப்போது நான் வந்து அதை ஃபாலோ பண்ணி அப்படி தான் நான் வந்து என்னோடய பிரச்சனைகளில் நிறைய தீர்வுகள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போது பயங்கர ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன்னா அந்த மீட் டைம் என் கூட நான் கனெக்ட் பண்ணிக்கிற டைம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஐ மீன் வீடியோ ரெக்கார்டிங், இல்லைன்னா ஐ மீன் டேரட் கார்டு செஷன், இல்லைன்னா கால் செஷன். எனக்கு நான் ஒதுக்கிக்கிற டைமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ ரியாஸ்கிட்ட எனக்கான கம்யூனிகேஷனும் கம்மியாயிடுச்சு. இப்போ இவன் எனக்கு வந்து ஃபோனில் உட்காந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஐ ரீகலெக்டட் வாட் ரியாஸ் டாட் மீ. அப்போது எனக்கு அப்போ தான் தோணுச்சு, உள்ளுக்குள்ளேயும் ஒரே விஷயத்தை தான் சொல்லிக் கொடுக்குறான், வெளியே இருந்தும் அதே விஷயத்தை தான் சொல்லிக் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண் வந்து டிவைன் மாஸ்குலைன் வந்து அந்த என்ன சொல்கிறது, அவனோட சில் வே ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறத அவ்வளோ அட்மையர் பண்ணி அந்த ஃபோன் கால் அவன் பேசியிருக்கிறது ஒரு 45 minutes பேசியிருப்பான். அந்த 45 minutes நான் இந்த பக்கம் இருந்து ஒரு என்ன சொல்ல இத்தனூண்டு சவுண்டு கூட இல்லை, அவ்வளோ அமைதியாக சைலண்ட்டாக அட்மையர் பண்ணி ரசித்து அதை கேட்டுட்ருந்தேன். ஏன்னா அவன் அப்படி சொல்லி கொடுத்தான், ஃபஸ்ட்டு உன்னோட ப்ராப்ளத்தை அது ப்ராப்ளம் இல்லையான்னு டிஃபைன் பண்ணு. ப்ராப்ளம் இல்லைன்னா அதுக்கு நீ உன்னை எப்படி மாற்றிக்கணுமோ அதை மாற்றிக்க. உண்மையிலேயே அது பிரச்சனையா, அந்த பிரச்சனை எதனால எங்கேருந்து அதனுடைய வேர் வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த வேரை கண்டுபிடி. அந்த வேரை கண்டுபிடிச்சிட்டியா, இதுதான் நமக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா ஏன் கொடுக்குதுன்னு யோசி. வேறு எவ்வளோ தூரம் வேணாலும் வளரலாம், ஏன் உனக்கு பிரச்சனை கொடுக்குதுன்னு யோசி. அப்போது இதுதான் ரீசன் பிரச்சனைக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியா, அந்த வேரோடு அதை பிடுங்கி எறிகிறதுக்கு என்ன நாலேஜ் வேணும், நம்ம என்ன கற்றுக்கணுங்கிறது நீ கற்றுக்கோ. ஏன்னா அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில் அவன் தான் சொல்லிக் கொடுத்தான், நாலேஜ் டெவலப்பிங் ஸ்கில்லும் அவன் தான் சொல்லிக் கொடுத்தான். யூடியூபுக்கு போ, கூகுள் க்ரோமுக்கு போ, ஆர்டிகல்ஸ் படி, வீடியோஸ் பாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது உனக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இம்ப்ளிகேட் பண்ணு, ஆக்ஷன் ஓரியன்டாக இம்ப்ளிகேட் பண்ணி உனக்கு நிறைய இடத்துல தப்பு வருதா, எப்படி பண்ணணும்னு தெரியலையா, அவங்க சொன்ன மாதிரியே இம்ப்ளிகேட் பண்ணியிருக்கா, ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச அதே ரிசல்ட் உனக்கு கிடைக்கலையா, அப்போவும் நீ என்ன பண்ணு, யூ டோன்ட் கிவ் அப். அதுக்கு சம்மந்தமாக திருப்பி யூடியூப்லேயோ கூகுள்லேயோ போய் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ண, அதில் சக்சீட் ஆனவங்கள விட்னஸாக பாரு, அவங்க எப்படி சக்ஸஸ் ஆனாங்கங்கிற அவங்களோட ப்ரோட்டோகால் எல்லாம் தெரிஞ்சுக்கோ. ஸோ நீ எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கியோ அந்த இடத்துக்கு போய் அந்த ராங்கான இன்புட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டான இன்புட்டை கொடுத்துப்பாரு, உனக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துடும் அப்படின்னு சொல்லி
அவன் உட்காந்து ஹி யூஸ் டு டீச் மீ, ஃபோன்லேயே இவ்வளவும் எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஸோ ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆரம்பத்துலேயே என்ன பிரச்சனையாக இருந்திருக்கும்னா, நீ ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்ப, அது நடந்திருக்காது, அது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், அப்செட்டாக இருந்திருப்ப. ஸோ அது எப்படி நடத்திக்கிறதுன்னு தெரியல, யாரும் சப்போர்ட் பண்ணல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால தான் இந்த அப்செட்டு. தனியாக நம்மளுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட் இல்லையேங்கிற வருத்தம், இதெல்லாம் சேர்ந்து தான் அப்செட்டு. அதனால் உன் பிரச்சனை என்னன்னு நான் கேட்கவே விரும்பல. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இதுதான் அதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஹி டாட் மீ. அப்போது கடைசியில் வந்து அந்த எக்ஸ்பெக்டட் அவுட்கம், நம்ம 2 தடவை 3 தடவை தப்பு பண்ணாலும் திருப்பி அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே போய் யூடியூபுக்கு போய் இல்லை கூகுள் குரோமுக்கு போய் நம்ம நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு திருப்பி வந்து எங்கே தப்பு விட்டோமோ அந்த இடத்துல கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஸோ வி லேர்ன் இட் வெரி எப்படி சொல்கிறது, வெரி ப்ராக்டிக்கல் வே இல்லையா? அப்போது நம்ம தப்பு செஞ்சு அதை கரெக்ட் பண்ணும்போது விஸ்டமும் நம்மளுக்கு ஜாஸ்தி டெவலப் ஆகுது. அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லி தரதுக்கும் அப்போது வி நோ தி நூப் அண்ட் கார்னர் டீட்டெயில்ஸ் எப்படி கற்றுக்கணுங்கிறது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அட் லாஸ்ட் என் பாயிண்ட் ரிசல்ட் நமக்கு என்ன வேணும், அந்த விஷயம் நடக்கணும், நம்ம ஹாப்பி ஆகணும், இதுதான் சொல்யூஷன். ப்ராப்ளம் என்ன, ஆக்சுவலாக அந்த விஷயம் நடக்கலை, எக்ஸ்பெக்ட் பண்ண எதுவுமே நடக்கலை, அப்செட்டாக இருக்கேன், சோகமாக இருக்கேன், அதுக்கு யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, இதுதான் ப்ராப்ளம். ஓகேயா? ஸோ இப்போது ப்ராப்ளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ப்ராப்ளம் உண்மையிலேயே ப்ராப்ளமாக இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி டீப்பாக ரூட் உள்ளே போகிறது, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு நாலேஜ் எப்படி கெயின் பண்ணுறது, நாலேஜ் கெயின் பண்ணப்புறம் எப்படி இம்ப்ளிகேட் பண்ணுறது, எப்படி சக்ஸஸ் பார்க்குறது, இது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தானா ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஸோ இது வந்து ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ பீப்புள், அதுக்காக தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ எப்போவுமே நம்ம ட்வின் ஃப்ளேம் கான்செப்டே பேசிகிட்ருக்கோம், இல்லைன்னா எமோஷ்னல் ட்ராமா பேசிகிட்ருக்கோம், இப்போ ரீசன்ட் டேஸ் மேனிஃபெஸ்டேஷனாக பேசிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோட அந்த சில்பில் வே ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு பேசுவோங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, ஒரு சின்ன டைவர்ஷன். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அன்டில் தென் பாய்.